PTPTN எனப்படும் தேசிய உயர்கல்வி நிதிக் கழகத்தின் கடன்களை திரும்பி செலுத்துவதில் சிரமத்தை எதிர்நோக்குவோர் மாதாந்திர தவணை பணத்தை மறு அட்டவணையிடக் கோரலாம். அவர்கள் உடனடியாக PTPTN-ஐ அணுகி பேச வேண்டும் என உயர்கல்வி அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜம்ப்ரி அப்துல் கடீர் கூறினார். புதிய பட்டதாரிகள் உட்பட உண்மையிலேயே நிதி பிரச்சனையால் அவதிப்படுவோர் நியாயமற்ற முறையில் அபராதம் விதிக்கப்படுவதை தவிர்க்க அரசாங்கம் இந்த இரக்க அணுகுமுறையை கடைபிடிக்கிறது. அவர்களின் பண கஷ்டத்தை புரிந்தே PTPTN-ஐ விரைந்து தொடர்பு கொள்ளுமாறு மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவதாக ஜம்ப்ரி கூறினார். தவணை பணத்தை மறு அட்டவணை இடுவதன் மூலம் தங்கள் சக்திக்கேற்ற தொகையை அவர்கள் செலுத்த வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலம் நிலுவையில் வைக்காமல் மாத தவணை பணத்தை அவர்கள் சீராக செலுத்தி வரலாம் என்றார் அவர். இவ்வேளையில் கடனை திரும்பி செலுத்த தவறியவர்களுக்கு பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என 2026 பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியானதில் இருந்து PTPTN கடன் வசூலிப்பில் முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். Ready to take your golf game to the next level? Join the Bridgestone ASEAN Amateur Open 2025 and stand a chance to win 5 amazing hole-in-one prizes, including a brand new Mazda CX-30. Don't miss out. Register now at bridgestoneasianamateur.com. சீன பள்ளி மண்டபங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் மதுபானங்களை பரிமாறும் தற்போதைய விதிமுறைகளையும் நடைமுறைகளையும் தொடர அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. அதாவது மாணவர்கள் தொடர்பில்லாத பொதுக்கூட்டங்கள் அல்லது திருமண நிகழ்வுகள் போன்றவற்றுக்காக பள்ளி மண்டபங்கள் வாடகைக்கு விடப்படும் போது மது பரிமாறுதல் தொடர்ந்து அனுமதிக்கப்படும். ஒற்றுமை அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளர் டத்தோசாமி ஃபட்ஸில் நேற்றைய அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு அதனை தெரிவித்தார். தற்போதைய வழிகாட்டுதல்களில் எந்த மாற்றமும் இல்லை என்றார் அவர். கல்வி அமைச்சு இது குறித்து விரைவிலேயே ஒரு விளக்க அறிக்கையை வெளியிடும் என்றும் ஃபாமி கூறினார். சில சீன பள்ளிகளின் மண்டபங்கள் தனியார் அல்லது பள்ளி மேலாளர் வாரியங்கள் மூலம் கட்டப்பட்டும் பராமரிக்கப்பட்டும் இருப்பதால் இத்தகைய நடைமுறைகள் நீண்ட காலமாகவே பின்பற்றப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பள்ளி வளாகங்களில் மதுபானங்கள் பரிமாறப்படக்கூடாது என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மக்களவையில் கூறியிருந்த நிலையில் பல்வேறு கருத்துக்களை பரிசீலித்து அமைச்சரவை இம்முடிவை எடுத்துள்ளது. அன்வாரின் பேச்சை DAP ஆலோசகர் லிம் குவான் எங் உள்ளிட்ட சீன சமூக தலைவர்கள் விமர்சித்து இது சீன சமூகத்தின் பாரம்பரிய வழக்கங்களில் அப்பட்டமான தலையீடாகும் என சாடியிருந்தனர். லிம் குவான் எங் ஒருபடி மேலே சென்று இது தேன்கூட்டை கலைப்பதற்கு சமமாகும் என எச்சரித்தார். இந்நிலையில் அரசாங்கத்தின் இந்த முடிவு கலாச்சார மரபுகளுக்கும் கல்விக் கொள்கைக்கும் இடையிலான சமநிலையை பேணும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. Dreaming of a getaway? Make it real with MH Holidays. Every booking gives you up to 30% savings, extra baggage allowance, free date change, and more. Experience your holiday your way with MH Holidays. இயற்கை பேரிடர் காலங்களில் AI அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போலி வீடியோக்களை உருவாக்குவதையோ அல்லது பகிர்வதையோ தவிர்க்க வேண்டும் என பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். பினாங்கு பாயாத் திருப்போங்கில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பல வாகனங்கள் மூழ்கியதாக கூறி வைரலான வீடியோவுக்கு பதிலளிக்கும் விதமாக உள்கட்டமைப்பு, போக்குவரத்து மற்றும் டிஜிட்டல் துறைகளுக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜைரில் கீர் ஜொஹாரி அவ்வாறு அறிவுறுத்தினார். அந்த குற்றச்சாட்டு பின்னர் பொய்யானது என உறுதிப்படுத்தப்பட்டது. 7 வினாடிகள் கொண்ட அந்த வீடியோ ஒரு பழைய வீடியோவில் இருந்து டிஜிட்டல் முறையில் மாற்றப்பட்டு AI தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட போலி வீடியோ என ஜைரில் கூறினார். இது போன்ற செயல்கள் பொதுமக்களிடையே தேவையற்ற பீதியையும் குழப்பத்தையும் தூண்டக்கூடும் என கூறி வைரலான வீடியோவுக்கு பொறுப்பானவர்களை அவர் கண்டித்தார். வெள்ளிக்கிழமை திங்காட் பாயாத் திருபுங் உம்பாட்டில் உள்ள புகிட் பாயாத் திருபுங் பகுதியில் நிலச்சரிவு மற்றும் நீர் தேங்கிய சம்பவத்தை அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். ஆனால் போலி வீடியோவில் சித்தரிக்கப்பட்டுள்ளதை விட நிலைமை மோசமில்லை என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தினர். கனமழையை தொடர்ந்து பிற்பகல் 2:41 மணிக்கு நிகழ்ந்த அச்சம்பவத்தில் காயமோ அல்லது உயிரிழப்போ ஏற்படவில்லை. மழை காரணமாக மலை உச்சியில் இருந்து சுமார் 100 மீட்டர் உயரமுள்ள மண் சரிந்து அருகிலுள்ள வீட்டு வளாகத்தின் வாகன நிறுத்துமிட பகுதியை மூடியதோடு தண்ணீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது.
பாதிக்கப்பட்ட இடத்தில் இருந்து 12 வாகனங்கள் பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டன. ராஜயோகாவின் தனித்துவம் நிறைந்த ஓமம் தண்ணீர் சுப காரியங்களுக்கு உபயோகிக்க ராஜயோகாவின் பன்னீர், ராஜயோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் ராஜயோகாவின் தரமான எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய், இவை அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு. பேரா புகிட் கந்தாங்கில் ஏற்பட்ட வெள்ளம் அங்குள்ள முஸ்லிம் மையத்து கொள்ளையையும் விட்டு வைக்கவில்லை. கொலத்தரோங் கம்புங்தோ ஜோஹான் முஸ்லிம் கல்லறையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி புதைக்கப்பட்ட உடல்கள் நீரில் மிதந்தன. சில சவப்பெட்டிகள் கல்லறைகளில் இருந்து பிய்த்து கொண்டன. குறிப்பாக 1 மாதத்திற்கு முன்பு புதைக்கப்பட்ட சில உடல்கள் வலுவான நீரோட்டத்தால் அடித்து செல்லப்பட்டதாகவும் குடியிருப்பாளர்கள் தெரிவித்தனர். பல கல்லறை பலகைகள் மற்றும் கல்லறை கற்கள் சேதமடைந்துள்ளதாக புகிட் கந்தாங் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ சைட் அபு உசைன் அஃபீஸ் சைட் அப்துல் ஃபதால் கூறினார். கல்லறைகளை மீண்டும் மூடுவதற்கு உபகரணங்களை வாடகைக்கு எடுக்கப் போவதாகவும் அவர் தெரிவித்தார். மீண்டும் இதுபோன்ற சம்பவங்கள் ஏற்படாமல் இருக்க உரிய தடுப்பு நடவடிக்கைகள் எடுப்பது பற்றி பின்னர் கூடி பேசப்படும் என்றார் அவர். இந்த அண்மைய திடீர் வெள்ளத்தால் புகிட் கந்தாங் தொகுதியையும் உட்படுத்திய லாருட் மாத்தாங் செலாமா மாவட்டத்தில் 645 குடும்பங்களை சேர்ந்த 1813 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. காஜாங் சுங்கைரமால் அருகே சில்க் நெடுஞ்சாலையின் கால்வாயில் அடையாளம் தெரியாத ஒரு ஆடவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. புதன்கிழமை பிற்பகல் 2 மணி வாக்கில் பொதுமக்கள் யாரோ அதை கண்டு போலீசுக்கு தகவல் கொடுத்துள்ளார். இதையடுத்து சம்பவ இடம் விரைந்த தடயவியல் துறை நீல நிற சட்டை மற்றும் அரைக்கால் சட்டையுடன் இருந்த ஆடவரின் சடலத்தை கண்டது. சடலம் அருகே இறந்தவருக்கு சொந்தமான பொருட்களோ அல்லது ஆயுதங்களோ காணப்படவில்லை. அழுகிய நிலையை வைத்து பார்க்கும்போது உடல் பல நாட்களாக அங்கு இருந்திருக்கலாம் என போலீஸ் சந்தேகிக்கிறது. உயரத்தில் இருந்து விழுந்ததால் ஏற்பட்ட காயங்கள் காரணமாக மரணம் ஏற்பட்டிருக்கலாம் என சவ பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. அந்நபரின் அடையாளம் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. அவரது இடது கையில் அம்புடன் கூடிய திசைக்காட்டி பச்சை குத்தப்பட்டுள்ளது. அதோடு ஜோசப் என்ற வார்த்தையும் உள்ளது. இதனால் போலீசார் அவரது குடும்பத்தினரையும் உறவினர்களையும் தேடி வருகின்றனர். எனவே பொதுமக்கள் அண்மையில் காணாமல் போனவர்களை பற்றிய தகவல் இருந்தால் உடனடியாக காஜாங் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். 800 முதல் 1000 கிலோகிராம் எடையும் 5.4 மீட்டர் நீளமும் கொண்ட ராட்சச முதலை சபா தாவாவில் ஆற்றில் பிடிபட்டுள்ளது. அதற்கு 60 வயது இருக்கலாம் என நம்பப்படுவதாக சபா வனவிலங்குத்துறை கூறியது. ஆற்றங்கரையில் மீன்பிடிக்க செல்லும் கிராம மக்களை ஒரு முதலை அடிக்கடி அச்சுறுத்தி வருவதாக கூறி முன்னதாக பேஸ்புக்கில் தகவல் வைரலானது. ஆக கடைசியாக அக்டோபர் 19ஆம் தேதி அங்கு மீன்பிடித்துக் கொண்டிருந்தவரை அது தாக்க முயலும் வீடியோ ஒன்றும் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்தே வனத்துறை அதிகாரிகள் நடவடிக்கையில் இறங்கினர். இந்த ராட்சச முதலையோடு இன்னொரு சிறிய முதலையும் பொறியில் சிக்கியது. செவ்வாய்க்கிழமை மேலும் 2 முதலைகள் சிக்கின. பிடிப்பட்ட முதலைகள் கருணை கொலை செய்யப்பட்டு பின்னர் புதைக்கப்பட்டன. ஸ்லாங்கோர் சத்யா அலாமில் ஒரு பெண்ணுக்காக நடந்த சண்டையில் ஒரு முதியவர் உட்பட 3 ஆடவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். 4வது நபரை தேடி வருகின்றனர். சந்தேக நபர்களில் ஒருவரின் காதலி தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் இந்த சம்பவம் நடந்திருப்பது விசாரணையில் கண்டறியப்பட்டதாக ஷாலாம் போலீஸ் கூறியது. நேற்று முன்தினம் பிற்பகலில் அச்சண்டை குறித்து புகார் அளிக்கப்பட்டது. அதோடு வீடியோவிலும் பதிவாகி இச்சம்பவம் வைரலானது.
இதையடுத்து விசாரணையில் இறங்கிய போலீஸ் 22, 44 மற்றும் 69 வயதுடைய அம்மூன்று ஆடவர்களையும் கைது செய்தது. சண்டையின் போது பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் 91 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு குச்சியும் பறிமுதல் செய்யப்பட்டது. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, கால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 10 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். துர்க்கியில் நிகழ்ந்த ஒரு வினோதமான வழக்கு தற்போது உலகம் முழுவதும் பேசப்பட்டு வருகின்றது. தனது முன்னாள் மனைவியின் பெயரை தொலைபேசியில் தோம்பேக், அதாவது குண்டு என்று வைத்திருந்ததால் நீதிமன்றம் ஆடவர் ஒருவருக்கு அபராதம் செலுத்த உத்தரவிட்டுள்ளது. அந்த சொல் மனைவியின் மரியாதையை குறைக்கும் விதமாக பயன்படுத்தப்பட்டதால் அந்நபர் அவரது மனைவிக்கு நஷ்ட ஈடு தொகையை செலுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் பணித்துள்ளது. இந்த வினோதமான தீர்ப்பு துர்க்கி சமூக ஊடகங்களில் பெரும் விவாதத்திற்கு உள்ளாகியுள்ளது. சிலர் பருவன் என்று அழைப்பது அவமான அல்ல என்றும் அது அன்பாக பேசும் முறையாக கூட இருக்கலாம் என்றும் கருத்துரைத்து வருகின்றனர். ஆனால் பலர், குறிப்பாக பெண்கள், நீதிமன்றத்தின் முடிவை பாராட்டி பெண்களின் மரியாதை மற்றும் மனநிலையை பாதுகாக்கும் முக்கிய முன்னேற்றம் என அதனை கூறி வருகின்றனர். இந்நிலையில் துர்க்கியின் குடும்ப சட்ட நிபுணர்கள் இதை உணர்ச்சி ரீதியான வன்முறை என்று வரையறுத்து வாய்மொழி அல்லது பெயரிடும் முறையில் அவமதிப்பு நடந்தாலும் அது சட்ட ரீதியில் குற்றமாக கருதப்படும் என வலியுறுத்தினர். எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, கால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 10 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.